பிறந்ததாங்க சொத்தை தின்னு போச்சு. ஆனா அப்பனை ஏமாத்தி அப்பனை ஏமாத்துன சொத்து எனக்கு வந்து சேருமான்னு வந்து கேட்டுட்டு நிக்குது. வர சொல்லு தாயே. காரியத்துக்கு குத்திர கேட்டு வந்து நிக்கிறியாயா? இல்லத்துக்குள்ள நல்ல காரியம் தருமாறிட்டு நிக்கிறாயா? தங்கத்துக்கு நல்லபடியா திசை காத்து எனக்கு நல்லபடியா முடிச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிற. ஒண்ணு. ரெண்டாவது, இன்னைக்கு இல்லத்துக்குள்ள வெளியே சொல்ல முடியாம முடிச்சுட்டு நிக்கிறியா? டக்கு டக்குன்னு பதில் வரணும் இல்லையா தாயி? அது போக ஒரு நிமிஷம் இருக்கிற பட்டி மறு நிமிஷம் நிக்க நோவு நொடி, இல்லத்துக்கு நிம்மதி இல்ல, சண்டை தகராறு, இப்படி பல குழப்பத்தில் நிக்கிறாயா? கூட நட்பு கேடா முடியுது. இதுக்கு விட கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன் உடனடியா தாயி? இது எல்லாம் மீளணும் அப்படின்னா நல்லா இந்த வட்டி தான் தாயி. இன்னைக்கு நல்லா இந்த வட்டி இன்னைக்கு அனுகூலப்படுத்தி வேடிக்கை பார்த்துட்டாங்க ஐயா. இன்னைக்கு வேடிக்கை பார்த்தது நீயும் உலகமே சுற்றி பார்த்து அதை தீர்க்க முடியல. பட்டக்குள்ள நீ நம்பி வந்து நிக்கிற. எடுத்து வீசியெல்லாம் தகுதி பண்ணல. 11வது நாள் உன்ற வீட்டுல ஒரு விடை கொடுப்பேன். போதுமா? தாயே வெத்த கட்டு அப்படி ஏமாற்றி சொத்துக்கு எழுதிக்கிச்சு. இந்த சொத்து எனக்கு வந்து சேரணும், உனக்கு சேர வேண்டிய சொத்து வந்து சேரணும். நீ நியாயமா தான் கேட்கிறேன். கொடுத்துருக்கா ஒன்னும் பயப்பட வேண்டாம் தாயே. இந்த ஆங்கார கருப்பை சில சூடெல்லாம் போடுவேன். நீ வாட்டுக்கு அமைதியா நின்னுக்கா. எப்படி விளையாட்டு எப்படி அந்த காரியத்தை சாதிக்கிறேன்னு பாரு. புரிஞ்சுதா தாயி? அதே மாதிரி கோர்ட்டு கச்சேரி இல்லங்கெல்லாம் வேண்டாம். தந்தாள் மூலமா இந்த காரியத்தை நடித்தரனாயா எல்லாம் மகமுலாம. அதே மாதிரி இன்னைக்கு 4வது இன்னைக்கு ஆதாயம் சிக்கலாகி நிக்குது. படுகளும் ஜாதி வச்சுக்கிறாங்க. படுகள் கருத்து வீசிடலாம் ஐயா. ஒண்ணு பயப்பட வேண்டாம். இன்னையிலிருந்து கூட வந்து நிக்கிற. மதியத்திலிருந்து இந்த கருப்பனுடைய ஆட்டத்தை பார்த்துக்கா. உன்னை வெள்ளாம பெருகு பால் பொங்கு எந்த விதத்திலும் போற வந்து சேர. போதுமா தாயி? கடனை அடைச்சிடலாம் போ. உருமலைப்பேட்டை என்னடா 10 ஆண்டு காலமா வராத பத்திரா கருப்பு கிட்ட அப்ப கிட்ட போட்டா கொண்டு வந்து சேர்த்தோட அப்படின்னு வந்து கேட்டு நிக்கிறியா? சரியா? முதல் சொத்து இன்னும் சொத்து வைத்திருக்கேன். புரியுதா? இன்னும் சொத்து வைத்திருவேன். அப்படியே புடிச்சுவா. அடா ஒட்டி மகனே வட்டி இன்னைக்கு பூத்து குடுங்க நந்தவனமா 3 நாள்ல மாத்திட்டேன். ஒரு உரை போட்டு மனசுல நினைச்சிட்டு நிக்கிற குடும்பத்துல இல்லையா? எல்லாம் நல்லவீதான். கேப்பார் பாய்ச்ச கேட்டு இன்னைக்கு இடக்கூடு போட்டு நடக்குது. புரிஞ்சுதா? இந்த இடக்கூடு போட்ட தங்கத்தை நான் அல்லையில போட்டு அலங்கூடு போட்டு கையில் போட்டு தொப்படைக்கிறது. போதுமா? அதெல்லாம் அவன் நல்லவன் தான் இருந்தாப்பா. கேப்பார் பாய்ச்சி கேட்டு சிக்கலா நிக்குது. பயப்பட வேண்டாம். கொடுத்து சேர்த்த உன்ற வட்டியடி பூத்துக்குள்ள நந்தவனமா இருக்கு. தொழில் முறையில கொஞ்சம் எல்லாத்தையும் பகைச்சுக்காம பார்த்துக்கோ. தாயி கைவிட்டு போட்டு வந்து நிக்கிறீங்க இல்லையா தாயி? நான் எப்படி இந்த கத்தி முனைமா நின்று தக்கனி கையில இருந்து நிக்கணும் அதே மாதிரி இன்னைக்கு ஏமாந்த உழப்பு புடிச்சிருக்கு. கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பால்னு சொல்லி இன்னைக்கு விண்ணம் பட்டுட்டு நிக்குதுன்னு சொல்றேன். மரபொருள் சொல்லிட்டு உனக்கு எனக்கு தெரிஞ்சா போகுது. உன்னை இந்த கத்தி ஏறி 3வது இடத்துலயே உன்னை கூப்பிட்டனாயா? உனக்கு தெரியாம நின்றுட்டே இருந்திருக்கிறிய. சரி போனது போட்டு நீயும் எத்தனையோ பக்கம் போய் கையேந்தி பார்த்து எத்தனையோ பக்கம் போய் பார்த்த கைப்பற்ற முடியல. தப்பிச்சுட்டே போகுது. கொடுத்து என்னை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டு நிற்கிறியா? தாயே இழுத்து வந்தாலும் தகுதி மண் இல்ல. ஒன்னும் கலங்க வேண்டாம். இந்த பாத்துக்க தாய் தப்புமா நான் இருக்கிறனாயா பாடம் கற்பிக்கலாம். தப்பிச்சு கொண்டு வந்து பட்டியல எப்படி சேர்க்கணுன்றது எனக்கு தெரியும். புரியுதா? நீ நினைச்சபடியே தீர்ப்பு கொடுத்துருந்தாயா பண்ணலாம். இது சத்தியம். புரியுதா? ஓ போட்டு குழப்பிட்டு வெவ்வேற மாதிரி இல்ல நினைக்கிறியா? தாயி அந்த நப்பெல்லாம் வச்சு கூடாது. தாய் தப்புமா நான் இருக்கிறேன். 6 அறுபால் எப்படி வருதுன்னு ஓ கூட சேர்த்து ஐயா. தொழில்முறை எத்தனை இன்னைக்கு ஏனா தானு போயிட்டு வருமானம் வந்து நிக்க மாட்டேங்குது. இல்லத்துக்குள்ள காரியமுமே சேதாரமாய் நிக்குது. இதை நல்லபடியா கைப்பற்றி கொடுத்து என் மட்டிக்கு தாயம் போட்டு குடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். இல்லையா அடியா? இப்படி ஏமாந்த உழப்பு பொழைச்சிட்டியா? சரியா? ஒன்னும் கிளம்ப வேண்டாம். நீ நம்பி வந்துட்டீல பாது கருப்ப நாயை திருப்பி 1000 ஏடு எடுத்தாலும் உன் ரேட்டுக்கு முதல் ஏடா வந்துருவிடப்பா. போதுமா? தப்பாத நடத்தி கொடுத்தாரு. போதுமில்ல? போ தாயி. கருப்பு கோட்டையில இன்னைக்கு நில குழஞ்சு வந்து நிக்குதாயா? இல்லம் கூலியாட்டு நிக்குது. ஒரு சாணம் ஏறினா ஒரு முளைஞ்சு இருக்குது. இல்லையா தாயி? தொழில் முறையும் இன்னைக்கு சின்னப்பட்டு போச்சு. வருமானம் கைப்பற்ற ஆகாத பழக்கத்துல பட்டி அலங்கோலமா போய் நிக்குதாயா? இல்லையா தாயி? இதனால கருக்கு இருக்குன்னு பயத்தோட பட்டி அத்தனை இன்னைக்கு தத்தளிச்சு என்ன பண்றது ஏற்படுது. இதனால சேதாரம் ஆகி நிக்குது. இதை கைப்பற்றிய பட்டியல ஒண்ணு சேர்த்து அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன்.
தப்பு தப்பு தானே. சரி, அதை நிவர்த்தி பண்ணி நல்லது பண்ணி பட்டியல கொண்டு ஒப்படைத்தலாமா ஐயா? போதுமா? முதல்ல அதை மாற்றத்தை கொடுக்கறது கப்பிக்கலாம். தப்பு சுட்டு கொண்டு பட்டி சேர்த்து உங்க பட்டி பால் போல பெருக்கி பகலான ஜெபத்தை கொடுத்து கட்டுவத்துல முகவத்திலே வைக்கிறாயா? இது சத்தியம். போகிறோம் தாயே, அங்க கருப்பு கோட்டையில இன்னைக்கு எடுத்ததெல்லாம் நட்டமாயி வந்து நிக்கிறியா? உடல்லையே தாயே, அது போது இல்லத்துல கைப்பற்ற முடியாது முடிச்சுட்டு நிக்கிறியா? சேதாரம் ஆயிடுமா இல்ல சேதாரம் இல்லாம என் கையில ஒப்படைப்பியான்னு கேட்டுட்டு நிக்கிறேன். உடல்லையே தாயே, அதெல்லாம் எந்த வந்து தடமாறாம நான் பார்த்துக்கிறது தகிரிமணி. போதுமா? இது மந்திர சூதுகுள்ள சில காரியம் நடந்து போச்சாயா, அதை திருத்தி உன் பட்டியை வாழ வச்சு தர வேண்டியது மரபுள்ள பேசிட்டு வர உனக்கு எனக்கு தெரியுற மாதிரி. போதுமா? மீட்டு கொடுத்துறனாயா? என்ன வேப்பளக்காரிக்கு பாக்கி நிக்குதா? மாரியாய்க்கு ஒரு வேண்டுதல் பாக்கி நிக்குதாயா? குறுக்க வந்து நின்று வேப்பை வச்சுட்டு அண்ணா அவகிட்ட கிட்ட போகாத, அவ காய் கெடுக்காத, அவ காய் முடிச்சுட்டு மறந்துடுவா நிக்கிறவன். முதல்ல அந்த இடத்துல போய் ஒரு விலை கல்புரம் பத்து வச்சு ஒரு தீபம் போட்டு என்ன குத்தம் 10 ரூபா மஞ்சள் துணியில கட்டி இது நிலையானதுக்கு அப்புறம் அதை செஞ்சோம் ஆயா அப்படின்னு ஒரு முறை போட்டு வந்து போதுமா? முடிச்சு கொடுத்துரும் போ. அடியா, என்ன உனக்கு சேர வேண்டியது வந்து சேர மாட்டேங்குதா? பல விதத்துல இன்னைக்கு கருத்தாச்சு பாக்குறாங்களா? இரு இரு வரைக்கும் நீ கேட்க வந்தது உடம்பு தொந்தரவு கேட்க வந்திருக்கிறாங்க. நான் சொல்றது ஒன்றரை ஏட்டையே பூரா எடுத்து வீசுறேன். புரியுதா? இன்னைக்கு நான் எப்படி இந்த கத்தி முனமே நின்று இந்த அக்னி கையேந்து நிக்கணும், அதே மாதிரி அக்னியா கும்படி ஆனா பெரிய வந்து நிக்கிறேன். இல்லையா? இல்லத்துல அள்ளிப்படி வந்த பட்டி இன்னைக்கு கொஞ்சம் சேதாரமாயி நிக்குது. வருமானம் கைக்கு வந்து சேர மாட்டேங்குது. இல்லத்துக்குள்ள எல்லாம் கொஞ்சம் மீறுது. ஆமா இல்லையா? இதையும் மீட்டு கொடுத்து என் பட்டியை வாழ வச்சு கொடுத்து இந்த மொண்டிக்கட்டு நீ கொடுன்னு வந்து கேட்டு இல்லையா? மருத்துவத்தையும் பார்த்தாச்சு, தேவாதியும் கும்பிட்டாச்சு, மாயத்தையும் பார்த்தாச்சு. இதை நடைபெற்ற முடியாம கால் வலியும் சரி உடம்பு வலியும் சரி இதை நீக்கி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியப்பா. இது நோவும் இல்லை நொடியும் இல்லை, இது வேற சமாச்சாரம். எண்ணி 3 நாளுக்குள்ள மாற்றம் கொடுத்தனாயா நல்லது பண்ணி கொடுத்துறேன்னு சொல்றேன். இது நோவையும் தீர்த்து கொடுத்துறேன், தொழிலும் கண்ணில் காமிச்சிடலாம். அள்ளிப்படி அதெல்லாம் எந்த பக்கம் போனாலும் காரியம் சாதிக்க முடியல. ஒரு குணம் வந்தோ 9 குணம் தாண்டா. நீ பாட்டுக்கு தொழில் முறையில எத்தனை முயற்சி பண்ணாலே அத்தனை முயற்சி வீணா போய் நிக்குது. இதுக்கு ஒரு நல்ல தரம் போட்டு நீ அரண்மனையில் உட்கார வீடு கேட்டுட்டு இருக்கிறேன். இல்லையா? ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். என்னை நம்பி வந்து கையேந்திட்டில திசை காமிக்கிறேன். போதுமா? அதே திசையில உன்னை உட்கார வச்சு உன்னை அரசால வைக்க வேண்டியது எப்பொழுது. அது போக சில குழப்பத்தை குடும்ப ரீதியா போட்டுட்டு நிக்குது. அதுக்கு கூட வந்து நிக்கிறனாயா வர்ற வாரமே மாற்றம். அது போக ஒரு உத்தரவு போற போய் உட்காந்து தொழில் முறை இன்னைக்கு சின்ன பின்னப்பட்டு நிக்குது. இந்த தொழிலை நல்லபடியா நடத்தி எனக்கு பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். உண்டா இல்லையா? ஒண்ணு பயப்பட வேண்டாமப்பா. சில பேர் எல்லாம் நிலப்பலைய வச்சுட்டாங்க. ஒண்ணு கலங்க வேண்டாம். தொழில் கை காமிக்கிறாங்க. மரத்தொழில் உண்டா இல்லையா? மரத்தொழில் கை காமிக்கிற நீ உஷாரா புடிச்சுக்கோ. அதே மாதிரி பொன்னாளுடைய கல்யாண காரியம். மாப்பிள்ளை பையன் பேர் சிவாவா? சடக்கு 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 நடிக்கிறானாயா? என்ன தொழில்? சடக்கு சடக்கு சடக்குன்னு அந்த தொழில் செய்யறானாயா? அந்த தொழில் நல்லபடியா அந்த அமைப்பு தான் வேணும், வேறெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு கேட்டுட்டு நிக்கிறேன். அவனும் செய்யறதுக்கு தயாரா நிக்கிறானாயா? கொடுத்த உத்தரவு கொடுத்ததுதான். அதெல்லாம் பயப்படாத, கொஞ்சம் முன்ன பின்ன ஆகுன்னு முதல்ல சொன்னது புரியா? தாயி கார்த்திகையில தங்கத்தடம் போட்டு ஜோடி கலசமா நிறுத்தி இதே பட்டியல் நிறுத்தினாயா? கார்த்திகையில புரியுதா? நல்ல காரியத்தை நடத்தி 2 பேர்த்தையும் ஜோடி கலசமா இதே பட்டியல் நிறுத்தினாயா? இதை கனி குடிச்சுட்டேன் போட்டு உழப்பாத, அழுது குழம்பி ஆறா பெருகி வயதுகிட்டே கிடக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணுமில்ல, அவன் நல்லவனாயா முடிச்சு கொடுத்தான். போப்பா தொழில் போய் வச்சுக்கப்பா. ஐயா தாயி 1000 முயற்சி பண்ணி பார்த்தாச்சு. இந்த முயற்சி அத்தனையுமே தோல்வியா இருக்குது. 1வது ரவுண்டு 2வது ரவுண்டு 3வது ரவுண்டு நின்று போயிருது. இல்லையா தாயி? ஏதோ நல்லபடியா எனக்கு ஒரு அமைப்பு அமைச்சு பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டுட்டு இருக்குது. 1. 2வது இல்லத்துக்குள்ள வருமான ரீதியா நீங்க பல சிக்கல்ல நிக்கிறீங்க. ரங்க உள்ள அளவு வெளியே சிரிச்சு நிக்கிறாயா? இல்லையா தாயி? தாயி போதுமாயா, நீ பட்ட கஷ்டம், நீ பட்ட தடுமாற்றம் என் பட்டிக்குள்ள வந்துட்டு நீங்க பொக்கிஸ்து காமிக்கிற நம்மளு புரிஞ்சுதா? 2 தங்கத்தையுமே அரண்மனை உட்கார வச்சு
அலங்கரிச்சு காமிக்கிறேன். இது சத்திய வாக்கு. அது போக இல்லத்து ரீதியா சில குழப்பத்தை போட்டு நிற்குது. அந்த குழப்பத்துக்கு நான் இருக்கிறது மீட்டு தந்துறனாயா. சிவனை கும்பிட்டியா? நீதான் பதிச்சு இவன் பேச மாட்டேங்கிறானே. ஆமாங்க சாமி. கும்பிட்டியா? மலைக்கு போனியா? போனேங்க சாமி. எப்ப போனேன்? 5 மாசம் ஆச்சுங்க சாமி. போவாண்டாமா? அவனே நெருப்புக்கார அக்கினி தெய்வம் சரியா? ஒரு தடவை போய்க்கலாம். பௌர்ணமி அன்னைக்கு போய் அடியான கையெழுத்து வர சொல்லு. அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஒரு அதிசயம் நடக்கு. அங்க ஒரு அதிசயம் நடக்கு. பயப்படாத. வீட்டு கொடுத்துறனாயா முத்து மோகம் காமிச்சு முறையா முடிச்சு 2 தங்கத்துல அரண்மனையில உட்கார வச்சாரு. வழுக்க டைம் அழிச்சிட்டு வந்த வரமாட்டேன் இல்லையா? எப்படியோ வா பிடிச்சி அப்படி இப்படி சொல்லி இழுத்துட்டு வந்துட்டேன். இப்ப நம்புறையா? நம்போனே. இப்படித்தான் யோசனை பண்ணோனே. புரியுதா? முட்டாள்தனமா போய் விழுகக்கூடாது இல்லையா? நெசமா பொய்யான்னு ஆராய்ச்சி பார்க்கணுமா இல்லையா? தங்கம் தாண்டா நீ. அதெல்லாம் பயப்பட வேண்டாம். இந்த காணி வாரதுக்குள்ள ஒன்ற வார்த்தை போய் கொடுத்துறேன். இந்த தாய் இவா போட்டு குழப்பிட்டு நிக்காத. புரிஞ்சுதா? இந்த தாய் ஒண்ணு இல்லத்துல முன்னாடி கட்டிடு. ஒண்ணு எல்லாரும் அத்து ரசம் போட்டு குடிச்சுக்கோ. தாயும் தாப்புமா நான் இருக்கிறேன். கை நீட்டு. இது சத்தியவா கையை சாதிச்சு தரப்போம். ஐயே இத்தனை ஓரியாட்டம் தூரியாட்டம் எங்கெங்கயோ போய் உலகத்தையே சுத்தி எல்லாம் முடிஞ்ச அந்த பொண்ணாளுக்கு சவால் போட்டுட்டு நின்னுச்சு. என் பாதார விதத்துல வந்து விழுந்த நடக்கு காமிக்கன்னா நடத்தியாச்சு. புரிஞ்சுதா? நல்லபடியா பழைக்கிறான் இல்லையா? சரி, தங்கத்துக்கு தாயே அவன் படிச்ச படிப்புக்கு ஒரு உத்தியோகத்தை அமைச்சு கொடுன்னு கேட்டுட்டு இருக்க. ஒன்னு ரேஷன் கடை, இன்னொன்னு தண்ணி. தண்ணினா தண்ணி எடுத்துடுறாங்க பாரு. அந்த 2லயும் முயற்சி பண்ண சொல்ல முடிச்சு கொடுத்துறேன். புரிஞ்சுதா? அரசாங்க சம்பளம் வாங்கி கொடுத்துறேன். இது சத்திய வாக்கு. இப்ப அவன் படிச்ச படிப்புக்கு இல்லாம எங்கேயோ போட்டு வளர்ப்பிட்டு கிடக்குற. ஒண்ணு பயப்பட வேண்டாம். அதுக்கு உண்டான முயற்சி பண்ணி அதை போட சொல்லு. அதை அமைச்சு கொடுத்துறனாயா. அது போ கடன் சுமையும் நிக்குதா? போ தடை போட்டு கொடுத்துற. அடியா இங்கப்பா. இது மேல் கைகள்லாம் தேசி தனி வாத்து போடு. உன்னோட சிக்கலை நீ கொடுத்துறனாயா. தாயி உண்மனை சொத்தான் நம்பி நிக்கிறேன். உனக்கு ஒரு அதிசயத்தை ஆதாயத்தை காமிக்கிறோம். போதுமா? தப்பிச்சுக்கோ. தாயா அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் போட்டு மனசுல போட்டு வளர்ப்பிட்டு கிடக்காத. நேரங்காலம் வக்கரிச்சிட்டு நிக்குதாயா. புரிஞ்சுதா? அதை விட்டு போட்டு அதையும் அவனையும் இவனையும் போட்டு போட்டு மந்திரம் பண்ணி போட்டாங்க, மாயம் பண்ணி போட்டாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் நம்பாதியாயா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்னை நம்பி வந்து நிக்கிறீங்களா? எண்ணி 3 நாளுக்குள்ள மாற்றத்துக்கு கொடுக்கறாயா. போதுமா? 3 நாளுக்குள்ள மாற்றத்துக்கு கொடுக்குற. எங்கேயும் போய் காசு பணத்துக்கு சேதாரம் பண்ணிடாது. புரிஞ்சுதா? என்னை நம்பி வந்து நில்லு. தங்கத்தடம் போடுறனாயா. குடும்ப ரீதியாவும் சரி, உடம்பு ரீதியாவும் சரி, ஆதாய ரீதியாவும் சரி வந்து நிக்கிற முடியும். புரிஞ்சுதா? புரியலையா? என்ன கைப்பற்ற முடியலையா? தசை விட்டு தசை மாறி மாறி போயிட்டு இருக்குது. இது நல்லபடியா எனக்கு ஒரு தசை அமைச்சு எனக்கு வாழ வச்சு கொடுப்பா அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கல. குத்து காமிச்சிட்டுமா? தொழில் ரீதியாவும் சரி, குடும்ப ரீதியாவும் சரி, உனக்கு உத்தரவு போடுற நேரம் வந்துடுது. புரிஞ்சுதா? உன்னை பயப்பட வேண்டாமாயா. பௌர்ணமியிலிருந்து போட வந்து நிக்கிற. நீ வந்து கையெழுதி முடிச்சு கொடுத்துறேன்ட்ட. ஐயா எதை பத்தி கவலைப்பட்டு நிக்க கூடாது. எங்கிட்ட முறையை போட்டாச்சு. முறையை தீர்க்க வேண்டியது எம்பது. ஆனாமல தலையும். புரியுதா? அல்லக்கண்ணு வேறு ஒண்ணுது. நான் இருக்கிறப்போ இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல உத்தரவு முதலே போட்டுட்டேன். இப்போ உத்தரவு போறனாயா. மதியத்துல இருந்து கொட்டி கொடுத்து உசாரா பிடிச்சுக்கோ. சரி போ வரம்போ. ஐயா பல குழப்பத்தை போட்டுட்டு வந்திருக்கிறீங்க இல்லையா? நிம்மதியும் இல்லையா? எந்த விதத்துல இன்னைக்கு ஆதாய ரீதியாவும் சரி, குடும்ப ரீதியாவும் சரி, வெளியே மரபெல்லாம் பேசிட்டு 4 பேருக்கு தெரியப்பேன். இதை போட்டு குழப்பிக்கிட்டு இதை நீ உண முடியாத கைப்பற்றி கொடு அப்படின்னு வந்து கேட்டுட்டு இதுல எத்தனை சூது நடக்குது பாத்தியா? கேவலம் இல்லையா? அத்தனை பேர்த்தி அடைக்க அல்லையில ஒத்து அழகு சூடு போட்டு உண்மையில ஒப்படைக்கணும்பா. போதுமா? எல்லாம் கேப்பார் பார்த்து கேட்டு பட்டி புடைக்கி நிக்குதப்பா. புரிஞ்சுதா? புரியலையா? நாம யாரும் அவ யாரு காமிச்சு போடலாம். ஒண்ணு கலங்க வேண்டாம். விண்ணம் படாது. போதுமா? அது போக
தொழில் ரீதியாக நீ அள்ளி பரியாந்து போடலாம். இதை கொண்டு வந்து காரி தொப்படைக்கிறேன் போதுமா? கொண்டு கையில அடையாளம் காமிச்சிட்ட பயன்படுத்திக்கோ. அதெல்லாம் போய் பொழப்பு பார்க்கணுமாயா, பொழப்ப பாரு. மத்ததை நான் பாத்துக்கிறேன். ரங்கத்தை காப்பாத்திட்டுனாயா புரிஞ்சதா தாயி? 2 பேர்த்தையும் வாழ வச்சு இதே பட்டியல அரமனை கட்டி அலங்காரம் பண்ணி காமிக்கிறாயா. இது சத்திய வாக்கு. ஓ இன்னையில இருந்து உனக்கு உத்தரவு போட்டாச்சு, போய் வாழ்க்கையை நடத்து. தாயி உழவு தடுமாட்டத்துல வந்து நிக்கிற மருமக நல்லா இருக்கணும் அப்படின்னு நீ நீதியா வந்து நின்ற பத்தியா. இன்னைக்கு 1000 ஏடு எடுத்தாலும் சரி, உங்க ஏடு 2வது ஏடா வரனாயா. முதல் ஒருத்தருக்கு உத்தரவு போட்டேன், 2வது உனக்கு வர்ற வெடியிருக்குள்ள பார்த்துப்போ. தாயி உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறியாயா? இல்லையா தாயி? ஒண்ணுமே சமாளிக்க முடியல. இல்லையா தாயி? ஒரு பணம் வந்தா 9 பணம் தெண்டமாயி இல்லத்துக்குள்ள ஒண்ணுக்கு ஒண்ணு ஈட்டி கீட்டி வாயுதாயா. நிம்மதி இல்ல. இது எல்லாம் நல்லது பண்ணி கொடுத்து என் பட்டி பேர் வளர்ந்த வெயில் வந்து கேட்டுட்டு இருக்கிறியா. மரபெல்லாம் பேசிக்குவாங்க. புரியுதா புரியல தாயி? நீயும் 1000 முயற்சி பண்ணி பாட்டு 1000 தேவாதிக்கு போய் பார்த்துட்டு ஒரு தேவாதி கை கொடுக்கல. கட்ட கூட நீ நம்பி வந்து நின்று பேர் வாங்கி கொடு, காப்பாத்திய கையில ஒப்பட அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருக்கிறியாயா. இல்லையா தாயி? தாயி இன்னைக்கெல்லாம் சில சூது நடந்துருச்சாயா. அந்த தங்கம் தான் கொஞ்சம் தகரம் பண்ணி பார்த்துட்டாங்க. பயப்படாத, அதை மீட்டு கொடுத்துட்டா பத்திரப்படுத்திக்குவியா. கவலைப்படாத. நீ விட்ட கண்ணி இருக்குமே, தொழுத கைக்குமே விட 3 நாள்ல வரனாயா. வரப்போ